அதுக்கு மேலே போனோம் நான். அதுக்கு மேலே தானே எண்டு. அங்கே போகிறீங்களா? ஆமாம் சத்தியமாக காய்ஸ் தண்ணி சாப்பாடெல்லாம் எல்லாம் வராதிங்க. ஐயோ வருது, எதுவும் பண்ணாது இல்லையா? ஐயோ இங்கேருந்து பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு. கரடு முரடான பாதையில தாகத்தோடும் பசியோடும் இந்த மலையில் உள்ள ஆபத்தை பத்தி தெரியாம தனியா நான் தொடங்கின இந்த பயணத்துல நிறைய மோசமான, அதாவது கொஞ்சம் தவறுனா உயிரே போயிடும் அவ்வளவு மோசமான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புறேன். என்னடா எல்லாரும் என் பின்னாடி வருது? டேய் கூடா கடவுளே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ गाइस, இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ गाइस. இன்னைக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு தான் गाइस நாம போக போறோம். அங்க பாக்குற அந்த மலை இருக்கு இல்லையா, ரொம்ப நாளா நான் வந்துட்டு இந்த சைட டிராவல் பண்ணும்போது இந்த மலையில போகணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். பட் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அந்த டைம் அமைஞ்சிருக்கு. லெட்ஸ் கோ தேர். நாம ரெங்கமலைக்கு போகிறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மையா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு சிவலிங்கம் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற லெவல். ஹைவேல இருந்து நேரா இங்கிட்டு ஒரு வழி இருக்கு. இங்க ஒரு போர்டு எல்லாம் வச்சிருக்கோம். கோவில் வந்துட்டு இங்க இருந்து தான் போகணும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல ரெங்கமலை இருக்கு. இங்கதான் காய்ச்சி நம்ம போறோம். இந்த மலை உச்சிக்கு நம்ம போக போறோம். நம்ம இப்ப இருக்கிறது எங்கன்னா இந்த மலைக்கு கீழே வந்துட்டு ஒரு கோவில் இருக்கு. அங்கதான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்க இப்படிதான் வரும். இப்படியே வரும்போது இங்க 2 நந்தி இருக்கு. இந்த இடமே செம்மையா இருந்தது. ஏன்னா நான் வர வழியில எல்லாம் வந்துட்டு அந்த ரொம்ப வில்லேஜ் சைடா இருந்ததுனால பார்க்க சூப்பரா இருந்தது. மற்ற நாள் மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு கிளைமேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த கோவில் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். சாமி, மலைக்கு போறது எப்படி? அந்த வழி போகணும். இந்த டைம்ல அங்க யாராவது இருக்குமா? பூசாரி மேல இருக்கா? இந்த டைம்ல மக்கள் எல்லாம் அதிகமா வர மாட்டாங்க. வந்து இனிமேல் 8 மணி 9 மணிக்கு மேலே நிறையா வரும். அந்த டைம்ல ரொம்ப வெயில் அதிகமா இருக்குமா? மேல வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த குரங்கெல்லாம் நிறைய இருக்கு. இனிமேல் தான் இங்கே ஒரு 8 மணி 9 மணிக்கு அதுக்கப்புறமா தான் இருக்கு. இந்த கோவில் ஓப்பன் ஆகலையா? இது கோவில் கிடையாதா? இது வந்து மலம். அது வந்து கோயில் மல்லீஸ்வரர் கோவில். மல்லீஸ்வரர் மலை மேல இருக்கிறது. கீழே இருக்கிறது மருந்தீஸ்வரர். மருந்தீஸ்வரர் மருந்தாம்பிகை. அது எத்தனை வருஷமா இருக்கு அந்த கோவில்? 2000 ஆண்டுகளா இருக்கு. 2000 ஆண்டுகளா இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு என்னங்க? சிறப்பு வந்து பாண்டிய மன்னர் கட்டினது. மக்கள் அதிகமா வர்றது எந்த மாசத்துல? எல்லா மாசத்துலயும் டெய்லியும் கூட்டு இருப்பாங்க. டெய்லியும் மக்கள் போய் வருவாங்க. பிரதோஷம் பௌர்ணமியில அதிகமா இருப்பாங்க. பிரதோஷம் ஃபுல்லா இருக்கும் கும்பல். சிவன் ராத்திரி அதிகமா இருக்கும். சிவராத்திரி விசேஷமா இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி கைஸ். இங்க தான் மலைக்கு மேல போகிறதுக்கான வழி. காலையில இங்க அதிகமா ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் மலை மேல ஏற போறோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இதை கைஸ் இங்க இருக்கிற கோவில் சமையல் மேல பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. போற மயில் மட்டும் தான் இருக்கு. ஓகே, இனிமே தான் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இங்க வரதுக்கு. ஓகே, நான் அங்க கீழே இருந்த சோமியார் கிட்ட கேட்ட போது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு அவர் சொன்னோம். மேல எல்லாம் போகிறதுக்கு மயில் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஸ்டெப்பெல்லாம் வந்துட்டு கல்லிலே பண்ணியிருக்காங்க கைஸ். எனக்கு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நான் வர வழியில வந்துட்டு கடையெல்லாம் இருந்தது. நான் நினைச்சேன் இந்த சைடுல கோவில் பக்கத்துல ஏதாவது கடையில வந்துட்டு தண்ணி போட்டில் வாங்கிடலான்னு. நான் வாங்கல. ஏன்னா ஹைவேல ஏறின போது எந்த கடையுமே கிடையாது. அதுக்கப்புறமா இந்த கோவில் சைடுல வரும்போது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வில்லேஜ் சைடு. இங்க எந்த கடையுமே இல்லை. பேருக்கு கூட ஒரு கடை கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே நான் வாங்கிட்டு வரல. ரொம்ப கடுமையா எல்லாம் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல எடுக்கும் மேல போகிறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வெள்ளையங்கிரி மலைக்கு போனதுனால அவ்வளவு கடுமையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். மதுரை இல்லைன்னா திண்டுக்கல் சைடுல இருந்து தான் இந்த இடத்துக்கு வரேன்னா, எங்க இருந்து வந்தாலும் கண்டிப்பா தண்ணி போட்டில் மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இங்க கடையெல்லாம் கிடையாது. இந்த கோவில் சுத்தி எந்த விதமான கடையுமே கிடையாது. அதனால அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ் நான் மலையெல்லாம் ஏறிட்டு இப்ப திரும்ப ஏற போறோம். அதாவது ஏறிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது ஒரு காடு மாதிரி தான் இருக்கு பாருங்க. காட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு காய்ஸ். ஓ மை காட். சிட்டி லைஃப்ல இருந்தெல்லாம் சின்னதா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னு இந்த மாதிரி இடத்துல வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம மேல வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு கோவில் இருக்கு. அங்க போறத பெரிய விஷயம். மக்கள் அப்படி கருதப்படுறாங்க. ஓ வாவ், இதெல்லாம் என்ன நைஸ். காடு பயங்கரமா தான் இருக்கு. உள்ள நிறைய குரங்குங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் எதையுமே பார்க்கல. வெள்ளாங்கிரி மலைக்குள்ள நீங்க போகும்போது உங்க கூட ஆயிரக்கணக்கின மக்கள் வருவாங்க. ஏன்னா எப்பவுமே அங்க உள்ள மக்கள் நடமாட்டம் இருக்கும். பட் அது போற வழியில கடை கூட இருக்கும். வெள்ளாங்கிரி மலையில அது காட்டுக்குள்ள இருக்கும். இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மலை. காடு பயங்கரமா இருக்கு.
செம்ம ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த காடு வந்துட்டு நிறைய ஹெர்பல்ஸ் இருக்கா, பச்சிலை மருந்துகள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்துட்டு அந்த நம்மளால் அது உணர முடியும் இங்கே வரும்போது. ஏன்னா நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே நடக்கும்போது அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கைஸ் இங்கெல்லாம் பெரிய டேஞ்சரான குழிங்கெல்லாம் இருக்குது. இது பார்த்து நீங்கள் நடந்து வரும்போது பார்த்து வரணும், இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தாக மாறிடும் உங்களுக்கு. இனி நிறைய நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தான் ஏறி இருக்கோம். இங்கே பாருங்க கைஸ், ஏன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குது, நம்ம பார்த்து தான் நடக்கணும். மழை டைம்ல எல்லாம் இங்கே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையான காற்று. பிளாஸ்டிக் எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க எல்லோரும் இங்கே வரவங்க எல்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க. யாரோ பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஓ மை காட், என்னால் நம்பவே முடியல காய்ஸ். நான் தனியாக இந்த காட்டுக்குள்ளே இருக்குன்னு ஒரு மனுஷன் கூட கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் தேவைன்னா கண்டிப்பாக வாங்க. அப்படியே மைண்டை ரிலாக்ஸாக விட்டு இந்த வீடியோ பாருங்கள் கைஸ். அதுவும் நீங்கள் வரேன்னா அப்படி ஒரு மைண்ட் செட் இப்போ வந்து ரொம்ப டென்ஷனாக டிப்ரெஸ்டாக எல்லாம் இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு பயணம், அதாவது இந்த மலை ஏறுற பயணம்லாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இப்போ ஐடி ஒர்க் பண்ணுறவங்க, எந்த விதமான ஒர்க் பண்ணுறவங்க டென்ஷனாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பயணம்லாம் பண்ணுங்கள். சீரியஸ்லி காய்ஸ், எனக்கு வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கிற டைமில் இந்த மாதிரி பயணம்லாம் பண்ணும்போது சீரியஸ்லி நல்ல விதமான ஒரு ரிசல்ட்டு, அதாவது ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு உண்மையான விஷயம். ஓ மை காட், நான் போகிற கரெக்டான வழின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு மார்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்படி போனோம், இப்போ வந்து நீங்கள் வெள்ளாங்கிரி மலைக்கு போகும்போது சைட்லலாம் இந்த கல்லில் வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இது கோவிலை விளக்கு வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். மக்களோட வேண்டுதல், நம்ம வெள்ளையாங்கிரி மற்ற இடங்கள் எல்லாம் போகும்போது, ஆக்சுவலி நிறைய மலை இந்த மாதிரி கோவில்கள் இருக்கிற மலை மேலே எல்லாம் போகும்போது இந்த மாதிரி மக்கள் வச்சுப்பாங்க. இதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. சில பேர் அவங்களோட ஆசைகள் எல்லாம் நடக்கிறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணிவிடுவாங்க. வீடு கட்டுறதுக்கு, அப்புறம் நல்ல வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரி. ஏதோ வித்தியாசமான கிளி சவுண்டு போடுது. வாவ், எனக்கு முன்னாடி பயங்கரமான காட்சியாக இருக்குது, காட்டுறவங்களுக்கு. தெய்வம் வாழ்வது இங்கே. செம்மையாக இருக்குது. அந்த காத்தாடிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. முத்தி அற்புதமாக இருக்குது கைஸ். பாருங்கள் மலைகள், அதுவும் இடையில லைட்டாக அந்த காற்றடிக்கும் போது ஃபீல் செம்மையாக இருக்குது. ஓகே, மேலே போகலாம். அங்கே இருக்குல்ல காய்ஸ், அதுதான் மலை, அங்கே தான் நம்ம போகிறோம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி டைம் எடுத்தே போகலான்னு இருக்குவேன். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். அதுவும் தண்ணி எதுவும் இல்லாமல், நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, வித்தவுட் ஃபுட் வாட்டர் எதுவும் இல்லாமல் போக போகிறோம். இந்த பயணம் கன்ஃபார்மாக ஹார்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாகவும் இருக்கும். கைஸ், கடுமையான பாதை ஆரம்பிச்சிடுச்சு. இங்கிருந்து பாருங்கள். இதுக்கப்புறமா அப்படியே ஏறி போனோம். ஓ மை காட், காற்று நல்லா அடிக்குது, அது மட்டும்தான் ஒரு ரிலீஃப். ஓ மை காட், இந்த பாதையே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அப்படியே கல் எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போனாங்க இந்த பாதையெல்லாம். ஓ மை காட், இந்த மாதிரி மலையில் ஏறும்போது பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டோம் அதிகமாக. நமக்கு உள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இப்படியே முன்னாடி பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். எது வந்தாலும் இந்த மலை ஏறி முடிச்சுட்டு தான் திரும்பி போவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். தண்ணி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்குது காய்ஸ், பட் பரவாயில்ல. இந்த காற்று அடிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம்
ஃபீல் பெட்டராக இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து தண்ணி பயங்கரமாக தாகம் எடுக்குது. பயங்கரமாக இல்லை, இருந்தாலும் கிடச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, நான் போகிறதுக்கு கரெக்டான வழியாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கீழே இருக்கிற கோவில் வரைக்கும் தான் கூகுள் மேப்பில் காட்டும். அதுக்கப்புறம் இன்னும் மேலே இருக்கிற கோவில் வந்து கூகுள் மேப்லாம் காட்டாது. அதாவது அந்த வழி கரெக்டாக உங்களுக்கு காட்டித்தர மாட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தெரியல guys, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. மலை ஏறிட்டே இருக்கிற போல இருக்கு. காற்று பலமாக வீசுது. ரொம்ப குளிர்மையான காற்று. தொண்டையெல்லாம் வத்தி போச்சு. ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் ஆகுது. ஓ, நம்ம வந்த ஹைவே இங்கேருந்து பார்க்கணும், வண்டி போவதெல்லாம் தெரியுது. நீங்கள் எல்லா நாளைக்கும் வருமா இந்த மாதிரி? வருஷம் ஒரு டைம் வரும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அங்கே? பூஜாரியா? விவசாயம் இல்லை, கோவிலில் வந்துட்டு சும்மா கோயிலில் பூஜா இருக்காரு. நம்ம வந்து சும்மா நான் மாதிரி நானும். ஓகே. வெள்ளாங்கிரி மலை எல்லாம் போகும்போது அடிக்கடி மக்களை பார்த்துட்டே இருப்போம். கிடையாது, யாருமே இல்லை, ஒரே ஒரு மனிதனை பார்க்கறது உங்களை தான். பிரதோஷம் அந்த டைமில் மட்டும்தான் 2 பிரதோஷம் கண்டிப்பாக வருவாங்க. அப்படியே பயங்கரமாக இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். மேலே குடிக்க தண்ணி கிடைக்குமா? நல்லா இருக்கு. அப்படியே அதான் மேலே அந்த இதுதான் கம்பம். அதான் உச்சி கம்பம். உச்சி முனியப்பன் இருக்காரு. அங்கே ஏறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. போகலாம், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நீங்கள் எவரிடே ஏறுறதுனா சொல்கிறீங்க. இந்த புல் இருக்கு பார்த்தீங்களா, அது பிடிச்சி ஏறலாம். ஏங்க வேறு எந்த வழியுமே இல்லையா? வேறு எந்த வழி கிடையாது. இந்த மாதிரி வழியெல்லாம் கிடையாது அங்கே? கிடையாது. கோயில் வரையா உண்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி தான் ஏறலாம். ஆனால் தேன் கூடலாம் இருக்கும். தேன் கூடா? அதை கல்லெடுத்து அடிச்சு. அதான் guys, நான் வந்துட்டு பாதி மலை ஏறி முடிச்சிட்டோன்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தா, இவங்க வந்துட்டு சொல்றா இனிமே தான் மலையா ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இனியும் 1 ஹவருக்கு எடுக்குமா மேலே ஏறதுக்கு. உட்காந்தெல்லாம் ஏறிடுச்சுன்னா அதிகமாக டைம் எடுக்கும் இல்லையா? நம்ம வெள்ளாங்கிரி மலையெல்லாம் போகிற வழியில இருந்தா கல்லில் எழுதியிருப்பாங்க, இங்கே எதுவுமே எழுத மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 மீட்ரு 300 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து கீழேருந்து கிட்டத்தட்ட ஒழுங்காக உட்காராம வந்தால் 2. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் கீழே இருந்து மேலே? மொத்தம் 1200 மீட்டர் தான் போடுவோம். எத்தனை கிலோமீட்டர் எனக்கு தெரியாது. பட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் ஏற மாதிரி இருக்கும். 5 கிலோமீட்டர் தான் வரணும். ஆனால் மலை ஏற ஏற உயரமாக இருக்கின்றது. அதாவது தம் கொடுத்தா தான் மேலே மேற முடியும் இந்த மலையில். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது நல்ல ஒரு மூலிகையான இந்த ஏரியா. ஆமாம், காற்று பலமாக, காற்று நல்லா இருக்கு. 2வது வந்து மறந்தீஸ்வரன் கீழே அருள்பாலிக்கு இருக்காரு. மேலே மல்லீஸ்வரன் இருக்காரு. மல்லீஸ்வரன் அவங்க இதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த மலைக்கு உள்ள ரெங்கமலைக்கு உள்ள ஒரு தத்துவமே, உடம்பு சரியில்லாத வந்தால் கண்டிப்பாக. ரெங்கமலைக்கு தங்கமலைன்னு சொல்லுவாங்களா? இல்லை, ரெங்கமலை தான் கேள்விப்படுறேன். தங்கமலை நான் தெரியல. அது நாங்கள் ரெங்கமலைக்கு வர்றதுக்கே வந்து கீழே மறந்தீஸ்வரர் பக்கம் தான் நாங்கள் வருவோம். ஓகே. அதை பார்த்துட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு. வெள்ளையகிரி மலையில் ஏறிச்சுன்னா உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி. இங்கேயும் கல்யாண வாழ்க்கை, பெண்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேட்டால் அது உண்மையான விஷயம் தான். நான் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் தான். அந்த லிங்கத்தில் வந்து பூ வச்சு பார்ப்பாங்க. அந்த லிங்கத்தில் பூ வச்சு பார்க்கும்போது அது மலர்ந்துட்டுன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் குழந்தை பாக்கிய உண்டு, உங்கள் கல்யாண வாழ்க்கை உண்டு, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மலரும் அப்படியே கொஞ்சம் வச்சு அப்படியே மலர்ந்து வரும். அப்புறம் நல்லா சொல்லுவாங்க பூசாரி. அந்த பூசாரி எத்தனை வருஷமா இருக்கும் மேலே? ஒரு 15 நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மரம் மாறி வர்றாங்க. 15 நாள்ல இடையில மாறிட்டே இருப்போம். ஒரு மாசத்துல 2 பூசாரி. அதே மாதிரி இப்போ 5 நாளும் தங்கியிருக்காங்க. அன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ அவருக்கு சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் அங்கேயே சமைச்சுவாங்க. அதுக்கப்புறமா 15 நாள் கழிச்சு அவங்க கீழே வந்துடுறாங்க. இவரும் வந்ததா நம்ம கூட வந்தது. உங்க பேர் என்ன? என் பேர் திருமுடி, அவங்க பேர் சக்திவேல். சக்திவேல். எல்லாம் நீங்க ஊருங்க? நாங்கள் வந்து சொந்த ஊர் திருச்சி பக்கத்தில் கரூர். கரூர்லையா? அப்படியா? ஏரியாவில் வந்து நாங்கள் குறிப்பாக சொன்னோம்னா குளித்தலை பக்கம் ஷேப்லா கிராமத்துலேருந்து வரோம். அவரும் அங்கதான்? அவர் 2 ஒரே அண்ணன் தம்பி தான். நீங்க எத்தனாவது தடவை ஏறீங்க இந்த மலை? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் வந்திருக்கோம். 10 டைம்? 10 டைம். ஆனால் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கு. ஆனால் வந்து எல்லா மலையை விட இது சிறந்த மலை சொல்லுவாங்க. குளம் இருக்குது. குளம் இருக்குவா? குளம் இருக்குது, குடிக்கலாம். ஆனால் வந்து குளிக்க தடை. குளிக்க தடை. அந்த தண்ணியில் குடிக்கலாம் இல்லையா? குடிக்கலாம் பிரச்சனை எல்லாம் இல்லை. அதெல்லாம் இது பண்ணாங்க. பாருங்க, நான் வந்துட்டோமா 300 மீட்டர் நினைக்கிறேன். 300 மீட்டரா? அது தெரியுது பாருங்க, அந்த இது மாதிரி அங்கே போனால் சாமி. செருப்பு இல்லாமல் போகிறதா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு? செப்பு இல்லாமல் இறந்தா ரொம்ப நல்லது, புனிதம். பாருங்க காய்ஸ், இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. ஆமாம், அது அந்த காத்தாடியெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறது. அதுதான் மெயின் விஷயம். ஃபஸ்ட் டைம் ஏறதுனால தெரியல, ஏதோ கஷ்டமும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. ஜாலியாக வரும், கஷ்டமும் இருக்கு. வயசானவங்களால எல்லாம் ஏற முடியாது இல்லையா? ஏறாங்களா? ஏறாங்களா? ரொம்ப வயசானவங்க ஏறாங்க, கிளவடியில் ஏறாங்க, அம்மா ஏறாங்க. அப்படியா?
அவங்க மெதுவாக ஏறுவாங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மலையில் வரலாம். வருவாங்க. ரிஸ்கா அந்த லொக்கேஷன் சூப்பராக ஸ்விம்மிங் மில்லு. ஓ மில்லு அது. மில்லு எல்லாம் 18 படி இருக்கும். எல்லாம் பார்த்து போகணும் இல்லையா? படம் வந்தால் பார்த்து போகணும். பாருங்க இங்கே பாரு ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. இன்னும் விளக்கு இருக்கு பாருங்க. ஆமாம். ஐயோ அதுக்கு மேலேயா நீங்கள் சொன்னது? ஆமாம். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதான் வந்து அவங்க தான் இது இருக்குது. முனீஸ்வரன் முனீஸ்வரன் முனியப்பன். சாமி கும்பிடுறா. அப்பா ஈசனே காப்பாற்றுங்கப்பா. இதாண்டா வாழ்க்கை பார்த்துக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி தான் வரும். ஓ குரங்கு இருக்கு கைஸ். அங்கே ஒன்று தான் இருக்கு. இங்கே மேலே ஒரு கழுகு பறக்குது. வெள்ளையாங்கிரி மலை மாதிரியே கிடையாது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. வித்தியாசமாக இருக்கு. என்னாச்சு? ஐயோ வருதே. எதுவும் பண்ணாது இல்லையா? எதுவும் பண்ணாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் குச்சி எடுக்கிறீங்க? நம்மளும் பசியில் தான் இருக்கோம். குரங்குங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. வந்துடுச்சாண்ணா? தண்ணி தாகமாக இருக்கு. முடியல சத்தியமாக காய்ஸ். தண்ணி சாப்பாடெல்லாம் எல்லாம் வராதிங்க. தெரியுது பாருங்க, அங்கேருந்து காமிங்க. சாமி தெரியுதா இல்லையா? ஆமாம் இதான் சாமி. ஐயோ அதுக்கு மேலே போனோம்ண்ணா. இனி அதுக்கு மேலே தானே எண்டு. அங்கே போகிறீங்களா? ஆமாம் போனோம். அங்கெல்லாம் போய் அலோடு கிடையாது. அங்கே கேட்டுக்குங்க. அலோடு கிடையாதா? ஏன் ஏறி மக்கள் ஏறி இருக்காங்களே. பட் ஏதோ ஒரு கம்பி மாதிரி ஒன்றும் இருக்குமே. அப்படியெல்லாம் இருக்குங்க. அது தண்ணியில் போக முடியாது. கஷ்டம். பார்க்கலாம். தண்ணி குடிக்கிறதுக்கா? என்னது தவளை குஞ்சுங்க. ஆமாம் சின்ன வயசில் இதெல்லாம் மீன்னு சொல்லி வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த டைமில் பாருங்க எவ்வளோ இருக்குது. எல்லாம் தவளை குஞ்சுங்க. இந்த தண்ணியா இது குடிக்க முடியுமா? இது அவ்வளோ நல்லா இல்லை காய்ஸ் குடிக்கிறதுக்கு. பாருங்க இதுக்கு மேலே இருக்குங்க தவளை போகிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? முடியலடா. உண்மையாக சொல்கிற தண்ணி சாப்பாடு குளுக்கோஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. இந்த மலை ஏறிடுச்சுன்னா எதுவும் இல்லாமல் வராதிங்க. முடியாது காய்ஸ். கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஐயோ இங்கேருந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பட் இன்றைக்கி நமக்கு ஏதோ பாகியம் இருக்குது. அதனால தான் அந்த விசிபிலிட்டி நல்லா தெரியுது. எப்போ வந்தால் இப்படி தெரியுமா? தெரியுமா? அங்கே வரைக்கும் தெரியுது. இங்கே இருக்கிறதுனால சாப்பாடு எதுவும் கிடைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் வாழைப்பழம் எடுக்கும்போது அப்படியே ஓடி வரும். இதோ இன்னொன்று வருது. ஐயோ எல்லாரும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது கைஸ். சீரியஸ்லி அமேசிங். இங்கேருந்து பார்த்தா மொத்த ஊருமே பக்கவாக தெரியுது. அந்த குரங்கு வருது கைஸ். சரி நம்மளும் போயிடலாம். அவங்க மேலே போயிட்டு மேலே ஏறுறது இருக்கு இல்லையா? அதாவது அந்த உச்சியில் இங்கே பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு காட்டினேன். அங்கே வந்துட்டு ஏற விடுமா விட மாட்டோம்னு தெரியலையா? அங்கே ஏதோ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோமா. அவங்க நோ சொல்லிடுச்சுன்னா போக முடியாதா? ஏதோ செக்யூரிட்டி, அதாவது அந்த சேஃப்டி ப்ராப்ளம்ஸ். பாருங்க ஒரு அட்டா என்னங்க அசால்ட்டு ஏறுறாங்க. எந்த மலையாக இருந்தாலும் ஈஸின்னு நினைக்காதீங்க. அதுக்கேற்ற மாதிரியான கஷ்டம் இருக்குது. இது அது மாதிரி. பட் மனசு வச்சா கன்ஃபார்மாக போயிடலாம். இதுதான் கைஸ் கோவில். சோலார் பேனலெல்லாம் இருக்குங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்குது.
கோவில் சூப்பராக இருக்கு கடவுளே. இது பார்க்கறதுக்கு தான் காய்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம். ஏய் குரங்கெல்லாம் நம்ம கூட வருது. ஏய் சரி மேலே போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். பேசவே முடியல, தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு. தண்ணி இல்லாமல் வராதிங்க காய்ஸ், உண்மையாக சொல்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இது என்னது இது? தங்குறது இடம். அதான் காய்ஸ் இங்கே வரவங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு இடம் எல்லாம் இங்கே இருக்குது. யாருக்கு வேணாலும் தங்கலாமா? ஓ நல்ல விஷயம். இதான் கருப்பசாமி பார்த்துங்க. அறிவாள் சரியாக தெரியலையே, இப்போ எடுக்கலாம் கிளாரிட்டியாக. போகிற வழியில் அந்த செருப்பெல்லாம் கையில் உரி அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நடக்கணும். செருப்பு இல்லாமல் நடக்கிறது சுகமாக இருக்குது. ஓ சுவாமியார் இவரை நான் பார்த்துருக்கு ஒரு வீடியோவில். ஓ குழந்தைய அம்மாவும் குழந்தை. நிறைய இருக்கு. வணக்கம் சுவாமி. குடிக்கிறத கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இருந்து சாப்பிடுங்க, அடங்கும். பேகெல்லாம் வச்சதை எடுத்துகிட்டு போயிடுமா? உள்ள வைங்கியா, உள்ள வச்சுட்டு. கோவில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது காய்ஸ், வேறு லெவல். இங்கே மேலே வந்து பார்க்கும்போது இந்த ஊரே சூப்பராக தெரியுது. இதாக காய்ஸ் கோவிலுக்குள்ளலாம் பார்க்க முடியுமா? இதாக காய்ஸ் கோவில் இங்கே இருக்கிற சாமியாரை மேலே நினச்சாலும் போக முடியாதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குமா மேலே போகிறது? போகலாம், கொஞ்சம் சிறும ரிஸ்க்கு. அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அந்த நோக்கமே அங்கே கம்பத்தை பார்க்கணும். மேலே உச்சி போகணும்னா இந்த ரூம்லேருந்து நேரம் கீழே இங்கே இருங்க. கொஞ்சம் கீழே தண்ணி படி போகுது. படியிலே போனால் இந்த நேருக்கு தண்ணி எடுக்கிற பாலி, இந்த பாலியிலேருந்து மேலே போகும். அப்படியே கொஞ்சம் செதிக்கொட்ட படி இருக்குங்க. அந்த படியிலே போனீங்கன்னா அங்கங்கே அம்புக்குறி போட்டிருக்கு. அம்புக்குறி வச்சு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் இறங்கி அப்புறம் மேலே போகும். இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் மேலே, 1 கிலோமீட்டர் போகணும். உங்கள் வயசில் நான் போக மேலே 20 நிமிஷம், வர 20 நிமிஷம் போயிட்டு வரல. போயிட்டு கொஞ்சம் லேட் பண்ணா வாங்க. நீ கொஞ்சம் லேட் பண்ணி நான் கீழே போயிடுவேன். நான் 4-5 நாளாக தங்கியிருக்கிறேன். இன்னைக்கு கீழே போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஒரு சில இடத்துல கொஞ்சம் பொறுமையாக, அவசரப்படாமல் பொறுமையாக போகும். தனியாக போகிறது டேஞ்சரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தேன் கூட எடுத்து அடிச்சுட்டு போகிறாரு. நீங்கள் வரீங்களா? பார்க்கலாம், நான் முடிஞ்ச வரேன். பாண்டிய மன்னர் காலத்தில் உருவான கோவில்கள் இது. இந்த கட்டடமே இல்லாமல் இருக்கிற காலத்தில் வெளியில் இப்படி பொட்டலாக இருக்குது. இதே மாதிரி தான் இருந்திருக்குது. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் பைபாஸ்லேருந்து கிழக்கு ஒரு 3 கிலோமீட்டர் பசுமாடுகள்லாம் மேலே வந்து மேய்ஞ்சிடும். பசுமாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு சாயங்காலமாக பசுமாடு இறங்கும்போது அதில் ஒரு பசு மட்டும் உள்ள லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தரிச்சுரமாக பால் விட்டு போகிறது. மாட்டுக்காரர் காலையிலையும் சாயங்காலம் கண்ணை விட்டு விட்டால் கண்ணு திமிர்தண்டமாக குடிக்குது. கண்ணை இவர் பிடிச்சி கட்டிட்டு உட்காந்து கிடக்கலாம்னா அந்த ஒரு பசுமாடு பாலுக்கே நிற்கிறது இல்லை. சரி, பசுமாடு மேய்க்க போகிறவன் தான் கறந்து சாப்பிட்றானா? பசுமாடு மேயிற இடத்துல வேற யாரும் கறந்து சாப்பிட்றாளா? ஒரு வாரத்துக்கு தோட்டத்துலேருந்து வேலை பாரு, பசுமாடு மேய்க்க நான் போயிட்டு வந்துட்டு மாட்டுக்காரர் வந்துட்டார். அங்கங்கே பசுமாடு மேயிற இடத்துல அங்கங்கே செடி மரவுலேயே மறைஞ்சு உட்காந்துருக்காரு. யாரும் வந்தால் கறந்தா தெரியுமான்னு பார்த்துருக்காரு, தெரியல. ஒரு நாள் வேலையில் 4-3 சுமாருக்கு பசுமாடுலாம் கீழே இறங்கும்போது இங்கனக்குள்ளே செடி மரவில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. அதில் ஒரு பசுமாடு மட்டும் பிரிஞ்சு போய் பால் விடுது. ஏன்னா ஒரு பசு மட்டும் பால் விடுதுன்னு பசுவை போயிட்டு கையில் பிடிச்சிருக்காரு. பசுவை பிடிக்கவும் கை பிடிதான் நின்றுது. தற்சூரமாக பசு மறைஞ்சிருச்சு. அதுக்கு பிற்பாடு தான் சிவன் பாண்டிய மன்னர் கனவுல போய் சொல்லி பாண்டிய மன்னர் கோயில் எழுப்படுது. கட்டடத்தில் பின்பக்கம் மீன் சின்னம் இருக்குங்க. பாண்டிய மன்னர் கட்டினதுக்காக மீன் சின்னம். செதுக்கிவிட்ட படிங்க முன்னத்தபடி கீழே பகுதியை மலர்ந்து படி இருக்கு. அதாவது பாறையில் செதுக்கிவிட்ட படி. அதுக்கு பிற்பாடு போட்டால் தான் நீங்கள் வந்துட்டு இருக்கிற படி. இந்த படி போட்டது எப்படிங்கன்னா, பெரிய மஞ்சுளி செட்டியார்னு சொல்றதுக்கு அவர் மேரேஜ் ஆகி 40 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அந்த ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போ நீ ரங்கமலைக்கு மாதம் ஒரு முறை போய் வா, ஏதோ அவருடைய அருளால் வாரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. முன்னத்தபடியில் மாதம் ஒரு முறை கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கார். மாதம் ஒரு முறை வந்து போயிட்டு இருக்கிற காலத்தில் சிவன் ஒரு நாள் தற்சூரமாக கனவுல சொல்கிறாப்படி, அப்பா வர்ற மக்கள் இந்த படியில் ஏறி இறங்குறப்ப சிரமப்படுறாங்க. அடிவாரத்திலிருந்து கோயில் வரைக்கும் படி கட்டி கார்த்திகை தீபம் தவறாமல் அடிவாரத்திலிருந்து உச்சி கம்ப வரைக்கும் தீபம் போட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த இடத்துல 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துரு. இந்த மாதிரி செய்து வந்தால் விமோச்சனம் உண்டுன்னு சிவன் சொல்கிறார். அப்போ செட்டியார் கேட்குறாரு, சாமி நானே வறுமையில் இருக்கிறேன், இந்த படி வேலையை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிவன் சொல்கிறாங்க, அப்பா நீ 10 ஆளுகளை கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து நீ படி போட்டுக்கிட்டு வா.
உனக்கு நான் வழி செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் செட்டியார் 10 ஆள் கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து படி போட்டு விட்டுறாரு. படி போட்டு விட்றாருன்னா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட் உறங்காமே உட்காந்துருக்காரு. வெடிஞ்சா சனிக்கிழமை ஆளுகளுக்கு சம்பளம் போடுவோம். நம்ம எதை வச்சு போடுறது? உறங்காமையே 3 மணி வரைக்கும் உட்காந்துருக்கு. 3 மணிக்கு மேலே அப்படியே கண் அசந்துறாரு. அப்புறம் சிவன் ஒரு 4-5 மணி போல் சிவன் கனவில் வந்துடும். இப்படின்னு கையில் தாட்டும் செட்டியார் சாமின்னு முடிச்சுக்கிறார். அப்போ சிவன் சொல்கிறார், அப்பா நீ வாரம் ஒரு காசு எடுத்து 5 பைசா 10 பைசா நடமாடுறதுக்கு முன்னாடி வந்த காசுங்க. 4 காலனா கொண்டது 1 அணா, 16 அணா கொண்டது 1 ரூபா. அந்த காசுக்கு நடமாட்டம் இருக்கும்போது நமக்கெல்லாம் வயசு 16-17 இருக்கு. அப்போ சிவன் சொல்கிறார், அப்பா நீ வாரம் ஒரு காசு காலனா காசு எடுத்து இப்படி பல மூலிகை நிறையா இருக்குது. இப்படி கையை நீட்டி இந்த மூலிகையை பிடிங்கி கசைக்கு சாத்த விட்டீங்கன்னா அந்த காசு வந்து பொண்ணாக மாறும். அதை மாற்றி வேலையால் கொடுத்துக்கிட்டு படி வேலை செய். வாரம் ஒரு காசு விட்டு அதே மாதிரி வாரம் ஒரு காசு வைக்கிறது. இந்த பச்சளை பிடிங்கி காசை சாத்த விட்டால் பொண்ணாக மாதிரி மாற்றி கொடுத்துக்கிட்டே படி போட்டுறாரு. முக்கால் பகுதியில் கிண்ணாரக்கல்னு இருக்குங்க. இவ்வளோ பெரிய கல் எடுத்து மணி வாசம் வெங்கலம் கணக்காக சவுண்டு வரும். அந்த கிண்ணாரக்கல் கீழால் படி மேலே வந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் செட்டியார் சம்சாரம் சொல்கிறார், அப்படி நீங்கள் ஒரு காசு தானே வைக்கிறிய, 2 காசு வைக்க. ஒரு காசை மாற்றி நம்ம செலவு பண்ணிக்கலாம், ஒரு காசை மாற்றி வேலையால் கொடுத்துக்கலாம்னு சம்சாரம் சொல்லுது. அந்த இடத்துல செட்டியார் தடிச்சு பேசலை. சரி நம்ம சம்சாரம் தானே சொல்கிறோன்னு 2 காசு வச்சுருக்காரு. இந்த பச்சளை பிடிங்க கசகிறாருங்க. ஒரு துளி சார் வரல, ஒன்றுமே செய்ய முடியல. ரொம்ப காலமாக படி பகுதியோடு நிற்கிதுங்க. அப்புறம் ரொம்ப காலத்துக்கு பின்னால் பழையபடி சிவன் கனவில் வந்து செட்டியாரை கேட்குறாரு, ஏப்பா படிவாளி நிப்பாட்டிட்டேன் சாமி, நான் தவறு பண்ணிட்டேன், நீங்கள் தான் விமோச்சனம் அளிக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்பா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ படி வேலையை பூர்த்தி செய்தால் விமோசிட்டாரு. அப்புறம் செட்டியார் ரொம்ப காலத்துக்கு பின்னால் ஊருக்கு ஆசை வாங்கி அதுக்கு பிற்பாடு தான் படி மேலே வரைக்கும் சேர்த்தார். அதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு வாரிசுங்க. அந்த வாரிசுக்கு அதை விடாமல் வருஷம் கார்த்திகை தீபம் அடிவாரத்துக்கு மேலே உச்சி வரைக்கும் தீபம் போட்டுருவாங்க. அன்னதானம் கீழே அடிவாரத்தில். இப்போ பொருள்கள் மேலே சமைக்க முடியறதில்ல, மக்கள் முடியறதில்ல. வரக்கூடிய மக்கள் எல்லாம் மேலே வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அன்னதானம் கீழே அடிவாரத்தில். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடிங்க பொருள் ஜென்ரேட்டே மேலே கொண்டு வந்து திரைப்படமே ஓட்டிருக்காங்க. இப்போ மக்கள்னால ஏறி இறங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஜென்ரேட்டரில் அந்த டைமில் யார் எடுத்துகிட்டு வந்தாங்க? நம்மள மாதிரி ஆளுக்கு 2 பக்கம் 2 மரத்துக்கு வச்சு கட்டிக்க வேண்டியது. முன்னாடி 2 டோர் பின்னாடி 2 டோர் அப்படியே தூக்கிட்டு மேலே வெள்ளைக்காரன் காலத்தில் மேலே தானே சந்தா கூடி இருக்குது. மேலேயா? மேலே 2 பொருளாங்க சுத்தலுக்கு ஒரே பொட்டல். வெள்ளைக்காரன் காலத்தில் பொருள் வாங்குறது அங்கே தான், விற்கிறது அங்கே தான். பஜாரில் எந்த பொருளும் வாங்க முடியாது, விற்க முடியாது. இங்கே மேலே தானுங்க. அந்த இடத்துக்கு பேரே சந்தைப்பேட்டை. பிராந்தி கடை இல்லாமல் இருக்கிற காலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் எந்த இடத்துல நம்ம காய்ச்சறவன் அவங்க போய் வாங்கி குடிச்சிடறாங்க. அந்த டைமில் எங்கள் கோவில் இருக்குது. இந்த டைம் கோவில் இருந்து பாண்டிய மன்னர் காலத்தில். பாண்டிய மன்னர் எப்போ ஆண்டதுங்க? சேர சோழர் பாண்டிய மன்னர். கட்டடத்தில் பின் பக்கம் மென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைடு கட்டடத்தில் பார்த்துட்டு வாங்க. அருமையாக இருக்குது காய்ஸ். இந்த இடம் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்குது, இங்கே ஃபீல் ஆகுது எனக்கு. அது சூப்பராக இருக்குது. ஒரு அதிகமாக ஆளெல்லாம் கிடையாது, அந்த கூட்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சாந்தமாக இருக்குது எல்லாமே. பாண்டியன் காலகட்டத்தில் கட்டின கோவில், அதனால வந்துட்டு அந்த ராஜாவோட அந்த ஒரு சிம்பிள் அது இங்கே இருக்குது. இதுதான் அந்த மீன் சிம்பிள். இது எதுவும் பண்ணாது இல்லையா உங்களை? சாப்பிட்ற பொருள் இருந்தால் கையில் பிடுங்க பார்க்க ஆளுங்க. இங்கே தான் சமைக்கப்பீங்களா நீங்கள்? மடப்பள்ளிங்க. மேடம் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க. வயசான குரங்கெல்லாம் இருக்கு. இங்கே சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் எங்கே போவீங்களா? பொங்கல் வச்சு காலையில் சாப்பிட்டுருங்க. அது வரலாங்க நீங்கள் ஆள் கொஞ்சம் மழை கட்டு வைக்கிறீங்க. பண்ணி இதுக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கணும் போல இருக்க. இத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா வர்ற மக்களுக்கு பூஜை செய்கிறோம், பார்க்குறோங்க. பிரதோஷ பூஜை, ஆடி 18, பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமிக்கெல்லாம் சிறப்பு பூஜை செய்கிறோம். வாழ்க்கையில் பாதி நாளும் நீங்கள் இங்கே தான் இல்லை? ரொம்ப நாள் இங்கேருந்து விலகி நின்னது எப்போ? இப்போ 5 நாளைக்கு 4 பேர் நாங்கள் பூஜை அறிக்கோம். 5 நாளைக்கு ஒருத்தர் மாறிக்குவோம். அடுத்து 5 நாள் வேற ஆள் வரும், வேற பூஜாரி வருவார். அடுத்து இப்படியே மாறி மாறியே வந்துட்டு. நைட்டெல்லாம் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நைட்டு எங்கே இருக்கும்போது நைட்டில் ஒரு 9-10 மணி நேரம் வெளியில் உட்காந்துருப்போங்க. அப்புறம் குளிர் ஆகுதுன்னு சொன்னோம்னா உள்ளே போய் படுத்துக்குவோம். அவ்வளோதான். பேசுறதுக்குள்ள யாரும் இருக்க மாட்டோம் அந்த டைமில். யாரோ ஒரு சில நாளைக்கு வந்து ஒரு சிலர் வந்து தங்குவாங்க.
தங்கின அப்புறம் காலையில் சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கீழே இறங்குறோம். இல்லை இங்கே வந்து தங்கறதுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. இதுலேயும் தங்கிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே கூடுதலாக 5 டிகிரி 20 டிகிரி கீழே அந்த ரூமை திறந்து விட்டுற ரூம் கொடுப்போம். வயசானவங்களுக்கெல்லாம் வரதுக்கு கஷ்டமா இங்கே? மேலே மக்கள் ஏறி வரத்தானு சிரமம். படி போட்டதானு பெரிய காரியம். நம்ம மக்கள் ஏறி இறங்க சிரமப்படுறோமுங்க. படி போட்டதுக்கு அப்புறம் சேருக்கு எப்படி சேர்த்துருக்காரு பாருங்க. ஆமாம், கல்லு இன்னைக்கு பெரட்டி இந்த கல்லு. ஆமாம் ஆமாம், அது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. படி சேர்க்கறதுக்கு எந்த ஆளுங்க இருக்குங்க? அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்தோம் இந்த கல்லெல்லாம் இது பண்ணுறது உங்களுக்கு? அது பட் 2000 வருஷமா இந்த கோவில் இங்கே இருக்குன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம். சேர சோழர் பாண்டிய மன்னர் எப்பான்றது பாண்டிய மன்னர் காலத்தில் உருவானது. முன்னத்தபடி செதுக்கி விட்டபடி இந்த ரூமு கிட்ட வந்து சேருங்கள பழையபடி முன்னத்தபடி. அதுக்கு பிற்பாடு போட்டதே இந்த படி. பூஜை நடக்க போகுது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து மேலே போகலான்னு இருக்கோம். சுவாமியார் வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம கூட 2 பேர் வந்து இல்லையா, அவங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு கீழே போயிட்டோம். ரொம்ப நேரமாக அவங்கள காணோம். அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்துட்டு எனர்ஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது. சீரியஸ்லி ரொம்ப அருமையான ஒரு இடம். கண்டிப்பாக டைம் இருந்தேன்னா நீங்கள் ஒரு தடவையாவது இங்கே வாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஏதோ ஹிந்தியிலெல்லாம் எழுதியிருக்கு பாருங்கள். இது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே போகிறதுக்கு வழியெல்லாம் கிடையாது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு வழி மாதிரி இருக்குது. போகணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். வெயிலும் ஜாஸ்தியாக அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே இருந்தெல்லாம் கீழே வந்துடுச்சுன்னா எதுவும் கிடைக்காது பாருங்கள். ஆக்சுவலி guys, நான் எப்போவுமே இந்த ஊரை வந்து க்ராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே நினைப்பேன் ஒரு நாளைக்கு இந்த மலைக்கு மேலே இருக்கணும்னு. இன்றைக்கி நான் அங்கே தான் இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த பின்னாடி தெரிகிற அந்த பெரிய மலை இருக்கு இல்லையா, அதாவது அந்த உச்சி கோவில் பூசாரி இருக்கு இல்லையா, அவர் சொல்கிறாரு என்கிட்ட போக வேணாம், இன்னொரு நாளைக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ரொம்ப மத்தியானம் ஒரு சம வெயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியாக போக வேணாம், ஏன்னா யாருமே கூட இல்லாமல். நான் அவங்க கூட வந்தவங்க கிட்ட கேட்ட போது அவங்க வரேன்னு சொன்னால், ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்களால வர முடியாதுன்னு. இல்லைன்னா அவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னொரு நாளுக்கு வரலான்னு நானும் நினச்சேன். நான் பெரியவங்க பேச்சு கேட்காம போகிறது நான் என்ன நினச்சேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் தப்பாக படுது. இப்போ நம்ம இங்கே கீழே வந்துட்டு ஒரு குளம் இருக்குது, அங்கே குளத்துல போய் பார்க்கலாம். குரங்குங்க எல்லாம் நம்மளே பார்க்கலாம். பாருங்க guys, அந்த குளத்துக்கு போகிற வழி இப்படி இருக்குது. உங்களால் அங்கே பார்க்க முடியும். இந்த கம்பி மேலே பிடிச்சி தான் அந்த மலை மேலே ஏறணும். ஓ மை காட், ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல இருக்குது. இது கரெக்டான வழியான்னு கூட எனக்கு தெரியல. இப்படி தான் போனோமா இல்லைன்னு கூட தெரியல. அதாவது அந்த குளத்துக்கு இப்படியே அவங்க ஒவ்வொரு நாளும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர போதும். ஓ மை காட், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாகவே. ஓ காய்ஸ் பாருங்க, இதுதான் வழி. இந்த வெயிலில் எனக்கு இந்த வழி கூட தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் இறங்கணும். ஓகே ஓகே, அப்படியெல்லாம் உட்காந்து போகிறேன்னு பாருங்க. என்னடா இங்கே வந்து வழியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்க, இந்த வழியில் தான் நான் வந்திருக்கணும், பட் நான் அந்த வழியில் வந்துட்டோம். பரவாயில்ல, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது இங்கே போக வழி எல்லாமே. ஐயோ காய்ஸ், தண்ணி எடுக்கிற இடம் தேடி நான் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இது கரெக்டான வழியானு கூட தெரியல. அப்படி பார்த்தா இங்கே இருந்து தான் அவங்க தண்ணி எடுத்துட்டு அங்கே வந்திருக்குமா? எங்கடா இது, அவங்க கிட்ட வர சொன்னால் அவங்க வரல. தனியாக வந்துட்டு ஒரு இடம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே கிடையாது நினைக்கிறேன் காய்ஸ், நான் தப்பான வழியில் வந்துட்டோம். ஏதோ காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, ஃபுல்லாகவே காடு. நான் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓ அரணா, இதோ வரோம். எங்கன்னே தெரியலையே. இங்கே தான் இருக்கு. இங்கே தான் காய்ஸ் அந்த குளம் இருக்கு. கடைசியில் வந்துட்டோம். இது வந்து சின்ன குளம், பெருசெல்லாம் கிடையாது. அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காண்டி இவ்வளோ வந்தா இருக்கு. இதுல இருந்து தான் இவங்க தண்ணி எடுக்கிறாங்க. பாருங்க, இந்த மேலே போகிறதுக்கான வழி இது. ஓ மை காட், நினச்சி பாருங்க காய்ஸ்,
இந்த வழியில் ஏறி அங்கே போகிறது, அதுவும் இந்த கடுமையான வெயிலில் பாசிபிள், பட் தேவையில்லாத சிரமம். இதுதான் அந்த குளம். இங்கேருந்து எல்லாருமே தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி குடிச்சா பிரச்சனை வருமானலாம் எனக்கு தெரியாது, வேற வழி இல்லை. பயங்கரமாக டஸ்ட் இருக்கு. அது பாருங்க, சூடு பண்ணி இல்லாமல் இந்த தண்ணி குடிக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும், பட் இங்கே தண்ணி கிடைக்கிற வேற எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம கிளம்ப போகிறோம். பட் அதிசயமான விஷயம் என்னென்னா, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ வேறு எந்த வழி இல்லைன்னா தான் அந்த தண்ணி குடிக்கிறோம், அந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் குடிக்கணும். மற்றபடி நீங்கள் இங்கே வரேன்னா வாங்கிட்டு வரதா பெஸ்ட்டு. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கும், அந்த வைரஸ் அந்த மாதிரியான நிறைய இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நைட் அந்த தண்ணியில் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம போயிடுச்சா என்னன்னு தெரியல. இப்படிலாம் வரும்போது திரும்பி பார்க்கவே கூடாது, இப்படி ஏறிட்டு இருக்கணும். சாமிஜே அண்ணா, அவங்க போயிட்டோன்னு தெரியல, போயிட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவங்க போயிட்டோம் காய்ஸ், கூட்டிட்டாங்க. நான் தனியாக தான் போனோம். சரி, நம்ம இல்லைன்னா எப்போவுமே வாழ்க்கையில் தனிமையாக தான் இருக்கும், எல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அவங்க இருந்திருந்தேன்னா கூட யாராவது இருந்துருக்கோம், பேசிட்டு போயிருந்துக்கலாம். சரி கிளம்பலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கீழே இறங்கி ஏதாவது கடையில் போய் தண்ணி குடிக்கணும், ரொம்ப நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள் கைஸ். வாவ், இங்கேருந்து பறந்து போக முடியும்னா அப்படியே பறந்து அந்த ஹைவேல போய் அப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி மலையில் ஏறும்போது, வெள்ளையங்கிரி மலை மேலே நான் ஏறின போது என்ன நினச்சேன்னா, அந்த மேலே போயிட்டு திரும்பி நான் இறங்கணுமே, ஹெலிகாப்டர் ஏதாவது வந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குன்னு எல்லாம் யோசித்தோம். அதெல்லாம் நடக்க மாட்டோம், நம்ம நடந்து தான் வரணும். அந்த மாதிரி தோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் இப்படியெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது. வித்தியாசமான சவுண்டே இல்லை யாரோட. நேரத்துக்கு அவங்க கீழே போயிருப்போம்னு நினைக்கிறேன். கீழே போயிருக்க மாட்டோம், இருந்தாலும் பாதியாவது இறங்கியிருக்கும். காய்ஸ், அந்த குரங்கெல்லாம் இருக்கு இல்லையா, சைடில் பார்த்தா தெரியும், அதெல்லாம் என்ன அட்டாக் பண்ண மாதிரி வருது. ஓ, சவுண்டெல்லாம் போட்டுட்டு பின்னாடி வருது. ஏய் போடா. ஓ மை காட், இதோ நம்ம பேகுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குன்னு நினச்சிருப்போம். எதுவுமே கிடையாதுடா, எனக்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய வாழை கொலையை வாங்கிட்டு வரணும் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏய் என்னடா எல்லாரும் என் பின்னாடி வருது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிட்டு வரேன்டா, விட்டுடுறா. டேய் போடா. கடவுளே, எதுவும் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். கடவுளே காப்பாற்றுங்க. இவங்கெல்லாம் கடிச்சா டாக் மாதிரி தான், நம்ம வேக்சின் எல்லாம் எடுக்கணும். எந்த வழி தான் வந்தது, நம்ம இந்த வழி தான் வந்த வழி மாதிரி தான் இருக்குது. இந்த கல் பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்த போது இப்படி தெரியல, இப்போ ஏதோ வித்தியாசமாக இருக்குது. கால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஷெவரிங் ஆகுது, நடுங்குது. ஐயோ, அந்த குரங்குங்கெல்லாம் பின்னாடி வர்றாங்க, அது கைண்ட் ஆஃப் பயமாக இருக்குது. தள்ளி விடணுமா இல்லையான்னு இப்படி நினைக்கிறோம். காய்ஸ், உண்மையாக சொல்லணுன்னா இந்த மலை வந்துட்டு ஏறுறது அசால்ட்டான வேலையெல்லாம் கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா திரும்பி இறங்கும்போது ஒரு லைட்டாக பயம் நமக்குள்ளே உருவாகுது. அதுவும் என் கால் வந்துட்டு நடுங்குது. என்னதான் இருந்தாலும்
கடவுள் நம்ம பக்கம் தான், அதுக்குனால பயப்பட வேணாம். ஃபஸ்ட் டைம் வராததுனால இருக்கலாம் மேபி, இருந்தாலும் லைட்டாக டஃப்பாக தான் இருக்குது. லைட்டாக இல்லை, கொஞ்சம் நல்லாவே டஃப்பாக தான் இருக்குது. மலை ஏறுறதெல்லாம் அசால்ட்டான வேலையெல்லாம் கிடையாது சத்தியமாக. கண்டிப்பாக இந்த கல்லெல்லாம் இங்கே எடுத்து வச்சு இந்த ஸ்டெப்பெல்லாம் செஞ்சவங்களுக்கு என்னோட ஒரு பிக் சல்யூட். ஏன்னா இது அசால்ட்டான வேலையெல்லாம் கிடையாதுப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் இறங்கி போகிறதே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இவங்க இது ரெடி பண்ண டைமில் எவ்வளோ கஷ்டம் தியாகங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். காலு வந்து திரும்பவும் ஷவரிங் ஆகுது. இருக்கே கடவுளை, சீக்கிரமாக என்ன கீழே அமைச்சிட்டு. கைஸ், நாம் வந்தபோது பார்க்கல இங்கே இருக்கிற இன்னொரு அதிசயம். பார்த்து கேட்டிங்களா அந்த சவுண்டுக்கு? இந்த கல் இங்கே தான் இருந்தது. ஓ மை காட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது guys இந்த மாதிரி கல். இந்த மாதிரி கல் நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கோம். இது ரொம்ப பெருசாக இருக்குது. சவுண்டு கேட்டிங்க இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட்டான சவுண்ட், அந்த பாத்திரத்தில் இருந்தெல்லாம் வர சவுண்டு மாதிரி. அவ்வளோ நான் இறங்கி இங்கே வந்துட்டோம். ஹாய் காய்ஸ், கடைசியில் நாம் திரும்ப வந்துவிட்டோம். ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இந்த மலையில் போகணுன்னு. கடைசியில் அது நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக யோசிச்சுட்டு இருந்தது நீங்கள் போகணுன்னு. அது கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி நடந்திருக்கும். உங்களோட சேர்ந்து இந்த பயணம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்த 2 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா கோவிலுக்கு போன போது பூசாரிக்கு வந்துட்டு அங்கே காணிக்கையாக கொடுக்கறதுக்கு காசு என்கிட்ட இல்லை. அதாவது என் ஜிபேல தான் காசு இருந்தது, அவர் எனக்கு கொடுத்தோம். பாவம், அதை திரும்பி கொடுக்கணும்னு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டோம். அவங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளையாங்கிரி மலை வீடியோ, இஷா ஃபவுண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் காசி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மலைக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ காய்ஸ், லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 10,000 லைக்காவது கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மலைக்கு மேலே ஏற முடியல, அதாவது வந்துட்டு கீழே இருந்துட்டு மேலே என்னால் போக முடியல. அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட கால் ரொம்பவே வலிக்குது, ரொம்பவே நடுங்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னே தெரியல. சரியாயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக காய்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 10,000 லைக்காவது கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எங்கே போகணுன்னு, அங்கே இடத்துல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு சைனிங் அப். பாய்.